வாசல் எல்லாமே சுத்தமாக நீட்டாக வச்சுட்டு பாத்ரூம் நல்லா க்ளீனாக வச்சுருப்போம். ஆனால் அந்த பாத்ரூமில் வச்சுருக்கிற அந்த சோப்பு டப்பா இருக்குல்ல, அதை சோப்பு வச்சு என்னமோ தெரியல கொஞ்சம் திட்டு ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதையும் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியில் போட்டு கூட க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடுன்னு சொல்லிட்டு தண்ணிலாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு நம்ம மூளைக்கு எப்படி வந்து டக்குன்னு ஒரு பல்ப் செஞ்ச மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சுன்னே தெரியல. அந்த கம்பி நார் இருக்குல்ல பாத்திரம் வளர்க்குறது, அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு தேய்ச்சி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக சீக்கிரமாக போயிடுச்சு. இதை க்ளீன் பண்ணவா இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அப்புறமா தான் தோணுச்சு. இந்த ஐடியா வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த துணி துவைப்போம்ல, அந்த ப்ரெஸ் எடுத்து அதில் வந்து சோப்பாயெல்லாம் ஊற்றி நிறைய தேய்ச்சி பார்த்தேன். அது என்னமோ போகவே இல்லை. நம்ம என்னமோ டெய்லி மாங்குன்னு வீட்டெல்லாம் நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி போட்டு வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து விளக்கி அடுக்கி வச்சு நீட்டாக தான் வச்சுருப்போம். ஆனால் எனக்காவது நாள் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்ட மாதிரி வச்சிரும். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருவாங்க. அதே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையா சொல்கிற மாதிரி, என்ன வீட்டை இப்படி அசிங்கமாக போட்டு வச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவம்லாம் அடிக்கடி நடக்கல அப்படின்னாலும் எப்பயாவது ஒரு டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பூத்தொட்டி வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கியிருந்தேன். அது இயற்கையோ செயற்கையோ, ஆனால் இந்த மாதிரி சின்ன பொருள் இருந்தால் தான் வீடு கொஞ்சம் அழகாக பார்க்க நீட்டாக இருக்குது.